அனைவருக்கும் வணக்கம். உங்கள் இயற்கை தடம் சேனலுக்கு வருகை தந்ததற்கு நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். இயற்கை வளமுடன் வாழ மாடி தோட்டம் அமைப்போம். செடியில் தேவையில்லாத பில்லு எல்லாம் பிடுங்கி இன்றைக்கி நான் கம்பெனியில் லீவ் உடம்பு சரியில்லை காரணத்தினால 2 நாள் லீவ் போட்டேன். அதனால் சரி வீட்டில் இருக்கும்போது தேவையில்லாத செடியை கொஞ்சம் கவனிப்போம். செடி வேலையை பார்க்குறேன். இது கொய்யாக்கன்று தேவையில்லாத பில்லிலாம் வளர்ந்துக்குது. எல்லாம் பிடுங்கி போட்டு கொய்யா காய் விட்டுக்கு பிஞ்சு விட்டுக்குது பாருங்கள். அம்மா பில்லு பிடுங்கிறேன். அருப்புல கன்று பார்த்தியா, குண்டு மல்லியில் எம்மா பில்லு பாருங்க. இதெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் என்னைக்கு சும்மா இருக்குன்னா அன்றைக்கி இந்த வேலையெல்லாம் செஞ்சால் கொஞ்சம் மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்கும். இந்த குண்டு மல்லியிலும் பாருங்கள் பில்லு. கொல்லிவள்ளி கீரை தேவையில்ல, செடியை வளர்த்துக்கு பாதிக்கும் இருக்கும் பாருங்கள். இந்த கொல்லிவள்ளி கீரை தேவையில்ல, எக்ஸ்ட்ரா தண்ணி இந்த செடியும் வளராது. பார்த்தீங்களா, இந்த ரோஜா கண்ணில் எம்மா பில்லி. பார்த்தீங்களா எம்மா பில்லி வளர்ந்துக்குதுன்னு. பார்த்தீங்களா கொய்யாக்கன்று பில்லியை பார்த்தீங்களா. அம்மா பெரிய புள்ளி வளர்ந்ததுன்னா சரி. அப்பயும் வாரத்தில் ஒரு நாள் இந்த செடிக்காக க்ளீன் பண்ணி ரெடி பண்ணோம். அப்படி இருந்தால் தான் இந்த செடி வளருமே. பார்த்தீங்களா, இது எது கன்று எது ஒன்றுமே புரியல. மாத்திரம் தேவையில்லாமல் வளர்ந்துது. இது என்ன செடினே தெரில, கீரையா இல்லை வேறு எதனாவான்னு. எல்லா இதுலையும் வளர்ந்துக்குது நிறையா. சரி, எதுக்கு தேவையில்லாமல் பிடுங்கிடலாம். பார்த்தீங்களா, ரோஜா கன்று மொக்கு வைக்கிது. பில்லை பாரு. அப்படியே இப்படி வந்தால் வாழைக்கன்று பில்லி. பார்த்தீங்களா, தேவையில்லாத செடியெலாம் வளருது. எல்லாம் பிடுங்கிடணும். செம்ம பில்லி. பார்த்தீங்களா பில்லை பார்த்தீங்களா செம்ம பில்லு. பில்லு அத்தி மரம் செடி, நாட்டு அத்தி பில்லே பாருங்கள். இந்த கொல்லிவள்ளி கீரை ஏகப்பட்டது மலை.
கனகாபுரம் மொக்கு விட்டுக்குது பார்த்தீங்களா. என்ன செடினே தெரியல. பில்லு மட்டும் அந்த பில்லு மட்டும் பிடுங்க. இந்த செடியில் பிடுங்கிட்டேன் பில்லு. பாருங்க எப்படி சுத்தம் பத்தமாக இருக்குது. அப்புறம் இந்த செடியில் பிடுங்கி விட்டேன். இந்த செடியில் பில்லு இல்லை. இப்போ வேருக்கு சில மண் இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் மண் அடிச்சுட்டு தீனி போட்டு செடிக்கு தண்ணி பாய்ச்சுற வேலை தான். தீனி 2 வாரத்துக்கு ஒரு தடவை தீனி இந்த எல்லாத்துக்கும் ரவுண்டு செடிக்கு ஈரமாயிடுத்து. மழையில் நனைஞ்சு பரவாயில்ல. அப்பயும் சுற்றி போட்டு அப்படியே சுற்றி போட. தீனி ரொம்ப வேஸ்ட் ஆகிடுது. இப்போ எல்லா செடிக்கும் தண்ணி பாசணும். இப்போ செடிக்கு தண்ணி பாசணும். ஓசை மடங்கி இருக்கிறதெல்லாம் நேரம் ஆக்கிட்டு, ஓகேவா. ஓசு நேரம் இருக்குதானே ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். தண்ணி பாசத்து ஓகேவா. இப்போ தண்ணி பாச போகிறோம். இப்போ என்ன பண்ணணும், எல்லா செடிக்கும் லைட்டாக வேரில் மண் அள்ளி போகணும். புது மண். அந்த வேர் தெரியுது தெரியுமா, அது மறையணும். இதோ வர பாருங்க, வேர் தெரியுது. வேர் இந்த செடியில் கொஞ்சம் வேர் தெரியுதா, இதெல்லாம் கொஞ்சம் வேர் தெரியுது. செடிக்கு லைட்டாக மண் வேணும். அந்த செடி வளரும். இந்த செடிக்கு லைட்டாக வேர் தெரியுது. இதுக்கு லைட்டாக வேர், இதெல்லாம் லைட்டாக போட்டு வேர் தெரியுது. இதுக்கு கொஞ்சம் இந்த பார்த்தீங்கன்னா இதுக்கு வேர் தெரியுது. இதுக்கு மண் பாங்க வைக்க. எல்லாத்துக்கும் கொஞ்சம் மண் போட்டாச்சு. இப்போ தண்ணி பாசனம்.
பார்த்தீங்கன்னா மோட்ரு போட்டாச்சு தண்ணி பாசத்துக்கு. தண்ணி இப்போ பாச போகிறோம் பாருங்க. இந்த செடியிலேருந்து தண்ணி இந்த வெயிலுக்கு நல்லா ரொப்பி விட்டு அந்த செடி குண்டு மல்லி நல்லா செடி. செடி செடி தண்ணி வச்சு தண்ணி காசு நல்லா இருக்காது. வாய் வச்சு பாரு. இது செடி சாயுது. கனகாம்பரம் கனகாம்பரம் செடிக்கு தண்ணி. அத்தி மரம் ஒரு காய் மட்டும்தான் காய்ச்சிது, அதுக்கு காயே காய்க்கல, என்னன்னு தெரியல. எலுமிச்சங்கன்று வாங்கி ஒரு 6 மாதம் ஆகுது, இன்னும் ஒரு காயும் வைக்கல, பிஞ்சியும் வைக்கல. இந்த செடி செத்துட்டு இன்னைக்கு காலை கடமை முடிந்து விட்டது. செடிக்கு தண்ணி பாய்ச்சி விட்டாச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் எல்லாம் சந்திப்போம்.